Now I request Kevin Jerim, who cleared IBPS PO at Canara Bank. பேசலாம் இங்கிலீஷ்லாம் பயங்கர ஃப்ளூவெண்டா வருது, ஆனா பேச மாட்டேன்றாரு. 7 years வந்து அவர் ப்ரிப்பேர் பண்றாரு. ஸோ இன்டர்வியூ வரும்போது ஐடியாவே இல்லை. உள்ளார என்ட்ரி ஆனோடனே ஜஸ்ட் ஒரு 2 minutesல யூஆர் ரிஜெக்டட்னே சொல்லிட்டாங்க. ஓப்பனாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டாங்க. எஸ்பெஷலி ரீனா மேம் வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு அவங்கள்ட்ட ஒரு மேம் சொன்ன மாதிரி ஒரு 1/2 hour 45 minutes பேசினேன். அவங்க வந்து நிறைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க. கணேஷ் சார் தான் என்னோடய குரு. அதாவது நேரில் பார்க்கலனாலும் நிறைய வீடியோஸில் ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுவேன் அவரோட லைவ் வீடியோஸ். இவ்வளோ நேரம் பேசுனா ஸ்டாமரிங்கே இல்லையே, யார் சொன்னா உனக்கு இருக்குன்னு? ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட். Now I request Kevin Jerim, who cleared IBPS PO at Canara Bank. Kevin, parents give a big round of applause. ஸோ கெவின் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மதுரையில் வந்தாப்புல ஒரு வார்த்தை கூட பேசலை. என்ன கெவின் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, அவருக்கு பேசலாம் இங்கிலீஷ்லாம் பயங்கர ஃப்ளூவெண்ட்டாக வருது, ஆனால் பேச மாட்டேன்றாரு. ஸோ அப்புறமா தனியாக ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போமா கெவின். ஸோ ஒரு 1/2 hour கிட்ட வந்து இதை எப்படி பேசணும், இதை எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி நிறைய அவராகவே இன்புட்ஸ் கேட்டார். பட் அதே மாதிரி சென்னைக்கும் வந்தார். எனக்கு மதுரையில் வந்து பத்தலை, இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மார்க் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி சென்னைக்கும் வந்தார். So finally he is here. So big round of applause Kevin. Actually Kevin oda journey periya journey 7 years Kevin 7 years வந்து அவர் ப்ரிப்பேர் பண்றாரு. At the end வந்து அவரோட consistency and perseverance தான் இந்த இடத்துல அவரை நிறுத்தி இருக்கு. So big round of applause Kevin. Kevin Jerim. Good afternoon everyone. First of all, congratulations to everyone. யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்துக்கும் பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னோடய ஜேர்னி வந்து 7 years. ஆனால் 3 years தான் நான் வந்து பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சிவில் சர்வீஸ். ஸோ இந்த 3 years நான் மெயினாக சொல்ல வர வேண்டியது என்னென்னா, மெயின்ஸ்க்கு அப்புறம் திஸ் வாஸ் மை ஃபஸ்ட் இன்டர்வியூ. மொதல் இன்டர்வியூவாக இருந்தது. சுத்தமாக ஐடியாவே இல்லை. மெயின்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை, கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இன்டர்வியூ வரும்போது ஐடியாவே இல்லை. மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ரமேஷ் சார் இருந்தாங்க, 2 பேரும் இருந்தாங்க. உள்ளார என்ட்ரி ஆனோடனே ஜஸ்ட் ஒரு 2 minutesல யூஆர் ரிஜெக்டட்னே சொல்லிட்டாங்க. ஓப்பனாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருந்து என்னோடய ப்ரிப்பரேஷன். அது வந்து ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் இன்டர்வியூஸ்ன்னு சொல்லுவேன். ஆனால் அதில் லேர்ன் பண்ணிக்கிட்டது நிறையா. அது கற்றுக்கிட்டனால தான் என்னால் மெயின் இன்டர்வியூ நல்லா ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருந்தது. அது சார்கிட்ட பேசும்போது அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோம், எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் எல்லாமே சொன்னாங்க. எஸ்பெஷலி ரீனா மேம் வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு அவங்கள்ட்ட ஒரு மேம் சொன்ன மாதிரி ஒரு 1/2 hour 45 minutes பேசினேன். அவங்க வந்து நிறைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணோம், நம்மளோட மாடுலேஷன் எப்படி கொண்டு போனோம் எல்லாமே சொன்னாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கணேஷ் சார் தான் என்னோடய குரு. அதாவது நேரில் பார்க்கலனாலும் நிறைய வீடியோஸில் ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுவேன் அவரோட லைவ் வீடியோஸ், ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். நான் வந்து பேங்கிங் உள்ளார வந்ததுலேருந்தே அவர் தான் குரு. எல்லாமே லேர்ன் பண்ணது அவர்கிட்ட தான். எஸ்பெஷலி மெயின்ஸில் ப்ராஜெக்ட்கே நான் ஒன்று சொல்லணும். அதில் கண்டென்ட் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது. அதாவது ஜஸ்ட் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் அதில் இருக்க அந்த ஒரு 80-90 வீடியோஸ் இருக்கும். அதை நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா எந்த மாதிரி ஒரு மெயின்ஸ் டஃப்பாக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.
ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட். மதுரை வந்திருந்தார், சென்னையிலேயுமே இன்டர்வியூ வந்திருந்தார், மார்க் இன்டர்வியூ. சார் அப்படியே சொல்லிட்டாரா, பரவாயில்ல ரிஜெக்ட் ஆகிடுவப்பா அப்படின்னு. ஏன்னா மார்க் இன்டர்வியூவில் வரவங்க வந்து சார் மைக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்டாமரிங் இருக்குன்னாப்ல. இப்போ எங்கே ஸ்டாமரிங் இருந்தது? இப்போ ஏதாவது இருக்கா உனக்கு? அன்னைக்கு நான் சொன்னதில் கோபம் வந்ததா இல்லையா? எப்படி யூ கேன் ரிஜெக்ட் மீன்ட்டு, அதுதான் ஒரு சின்ன இது ஃபயரிங் அங்கே தான் வரும். எதையுமே ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டால் எப்பயுமே பிரச்சனை இருக்காது, அவ்வளோதான். ஓகே, பொய் சொல்லியிருக்காங்க, நம்பாத. இதே கெவினை 2 மாதம் முன்னாடி ஃபெப்ரவரியில் பார்த்தப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டாக சார் சொன்ன மாதிரி அவ்வளோ இதாக இருந்துட்டு இப்போ பேங்க் ஆஃபீஸராக இருக்கார். 2 மாதத்தில் எவ்வளோ மாறிடுச்சு பாருங்க லைஃபே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கெவின். மதுரை அண்ட் சென்னை 2 இடத்துலையுமே வந்திருந்தார். பட்டு நம்ம பேனல் மெம்பர்ஸ் ரமேஷ் ராஜா சார், நாகசுப்ரமணியம் சார் நான் சொன்ன மாதிரி திட்டவும் செஞ்சுருவாங்க, கடைசியில் வந்து அட்வைஸும் கொடுத்துருவாங்க, நெகட்டிவ் மிஸ்டேக் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ். இன்னும் ஒரு விஷயம், இப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அவ்வளோதான், இந்த நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிச்சின்னு கிடையாது. நிறைய பேர்த்துக்கு இன்னும் நிறைய நம்ம பசங்க நிறைய பேங்க் ஆஃபீஸர்ஸாக வரணும். அது கேர் லாஜிக்ஸ் ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட் மாதிரி இருக்காங்க. அதனால் எப்போ கூப்பிட்டாலும் வந்து அவங்களோட ஜூனியர்ஸை கொஞ்சம் கைட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. கெவின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெவினோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா 7 இயர்ஸ்ன்றது நாட் ஈஸி. 7 வருஷம்ன்றது நம்ம சொல்கிறப்ப 7 வருஷம் இருக்கு. அந்த 7 வருஷம் ஒவ்வொரு டைம் ரிசல்ட் வர்றப்பையும் அடுத்த வருஷம் இன்னும் 1 வருஷம் படிக்கணும் அப்படின்றப்போ உண்மையிலே இந்த இடத்துல பேரண்ட்ஸோட சப்போர்ட் பெரிய வேல்யூபிளான உங்களுடைய சப்போர்ட்டாக இருக்குது. நீ வேறு ஏதாவது ப்ரைவேட் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு யாருக்கும் வந்து ரொம்ப நாள் ஆகாது. பட் அவங்க பேரண்ட்ஸும் இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ண போய் தான் வந்து உங்களோட குழந்தைங்க இங்கே வந்து இருக்காங்க. ஸோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்.